நம்பியவரை கைவிட மாட்டார் அஜித். பிரபாஸுக்கு ராஜமௌலி கொடுத்த பரிசு. துருவ நட்சத்திரம் படத்தின் வில்லன். கோலிக்கு கட்டளை போட்ட அனுஷ்கா சர்மா. மீண்டும் இணைகிறது சூர்யா ஹரி கூட்டணி. நீங்க இதுவரைக்கும் சினிமா நியூஸ் அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். சூர்யாவை வைத்து 6 வேல் சிங்கம் படங்களை எடுத்தவர் இயக்குனர் ஹரி. அதுவும் சிங்கம் 3 பாகங்களை கடந்துவிட்டது. 4வது பாகமும் வரும் என க்ளூ கொடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் மறுபடியும் சூர்யாவை வைத்து படம் இயக்கப் போவதாக கூறியுள்ளார் ஹரி. ஆனால் இது சிங்கம் படத்தின் 4வது பாகமாக இருக்காதாம். புதிய கதையொன்றில் இருவரும் இணைகிறார்களாம். தற்போது சாமி படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்குவதற்கான ஆரம்ப வேலைகளில் இருக்கிறார் ஹரி. இன்னும் 3 மாதங்களில் ஷூட்டிங் போகிறார்கள். இந்த படத்தை முடித்த பிறகு சூர்யா படத்தின் வேலைகளை தொடங்க இருக்கிறார் ஹரி. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடித்து வரும் சூர்யா அடுத்து செல்வராகவன் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார். அதன் பிறகு ஹரி படத்தில் நடிக்கப் போகிறார் சூர்யா. தொடர்ந்து 5 வருடங்கள் பாகுபலி என்ற ஒரே படத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி உள்ளார் பிரபாஸ். 2வது மற்றும் இறுதி பாகம் வரை வெள்ளிக்கிழமை வெளியாக உள்ளது. பிரபாஸ் தவிர வேறு எந்த நடிகரும் இப்படி 5 வருடங்கள் தொடர்ந்து 600 நாட்களுக்கு மேல் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருக்க மாட்டார்கள் என ராஜமௌலி பலமுறை கூறியுள்ளார். இந்நிலையில் பிரபாஸின் கடின உழைப்பை பாராட்டி அவருக்கு பாகுபலி படத்தில் அவர் பயன்படுத்திய கவசத்தை பரிசாக கொடுத்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, படத்தை தயாரித்த ARKA என்டர்டைன்மெண்ட்ஸ் இதுவரை படத்தின் ரிலீஸ் உரிமையை, சேட்டலைட் உரிமை ஆகியவற்றின் மூலம் சுமார் 500 கோடி அளவிற்கு சம்பாதித்து விட்டனர். ரிலீஸுக்கு பிறகு அது 1000 கோடியாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய கேப்டன் விராட் கோலி தாடியை எடுக்க கூடாது என அவரது காதலி அனுஷ்கா சர்மா செல்லமாக உத்தரவிட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி நெருக்கடி காரணமாக தோனியின் பொறுப்பில் இருந்து விலகிய பின் டெஸ்ட், ஒருநாள், T20 என எல்லா விதமான கிரிக்கெட்டுக்கும் கேப்டனாக பொறுப்பேற்றுக் கொண்ட இவர் அனைத்திலும் கொடிகட்டி பறக்கிறார். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஏற்பட்ட தோள்பட்டை காயம் காரணமாக ஓய்வில் இருந்த இவர் தற்போது முழுமையாக குணமாகி IPL கிரிக்கெட் தொடரில் பங்கேற்று வருகிறார். இவருக்கு பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மாவுக்கும் உள்ள காதல் கதை நாட்டுக்கே தெரியும். IPL தொடரில் பங்கேற்று வரும் குஜராத் அணியின் நட்சத்திர வீரர் ரவீந்திர ஜடேஜா தாடியை ஷோ செய்து புது ஸ்டைலை உருவாக்கினார். அதை பின்பற்றி மும்பை அணியின் ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா ஆகியோர் தங்களது தாடியையும் ஷோ செய்தனர். இதை பார்த்த கோலி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், சாரி பாய்ஸ், தாடியை எடுக்க நான் தயாராக இல்லை என போட்டோவுடன் பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அவரது காதலி அனுஷ்கா, நீ எடுக்கவும் கூடாது, அது உன்னால் முடியாது என பதிவிட்டிருந்தார். தமிழில் கனா கண்டேன் படத்தில் வில்லனாக அறிமுகமானவர் பிருத்திவிராஜ். அதன் பிறகு கதாநாயகன் ஆனார். காவிய தலைவன் படத்தில் சித்தார்த்துடன் இணைந்து வில்லனாக நடித்தார். சமீபத்தில் ஹிந்தியில் வெளியான நான் சபா படத்திலும் அதிரடி வில்லனாக நடித்தார். தொடர்ந்து மலையாள படங்களில் நாயகனாக நடித்து வரும் பிருத்திவிராஜ் 2 ஆண்டுகளாக தமிழ் படங்களுக்கு இடைவெளி விட்டிருந்தார். தற்போது கௌதம் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நாயகனாக நடித்து வரும் துருவ நட்சத்திரம் படத்தில் பிருத்திவிராஜ் வில்லனாக நடிக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ராவணன் படத்தில் விக்ரமுடன் இணைந்து நடித்த பிருத்திவிராஜ் இப்போது அவருடன் மோதும் வில்லனாக நடிக்க இருக்கிறார். பிரபல நடிகர்களுடன் படங்களில் பணியாற்றியவர்கள் அனைவரும் தாங்கள் அவர்களுடன் இருந்த பணியாற்றிய அந்த அனுபவத்தை எப்போது நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களிடமும் பகிர்ந்து கொள்வார்கள். அஜித்தின் ஸ்டைல், கொள்கையை சிலருக்கு பிடித்திருப்பதால் இன்று அதை பின்பற்ற விரும்புவதாக பலரும் நேரடியாகவே சொல்கிறார்கள். அவர் நடித்துள்ள படங்களில் மிகவும் முக்கியமானது முகவரி. படத்தின் டைட்டில் போலவே அஜித் தனக்கு முகவரி காட்டினார் என்கிறார் இப்படத்தின் இயக்குனர் துரை. தான் எந்த இயக்குனர்களையும் தேடி போகவில்லை. அஜித் சாரை அணுகிய போது உடனே எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அவர் என் மீது உறுதியாக இருந்தார். அவர் தான் சொன்னபடி நடந்து கொண்டார். அது மட்டுமல்ல, எனக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் கார் ஒன்றை பரிசாக கொடுத்து ஆச்சரியப்படுத்தினார். எல்லோரையும் மரியாதையுடன் நடத்தும் அவர் தன் திருமணத்திற்கு கூட 2 இயக்குனர்களை மட்டுமே அழைத்தார். அதில் ஒன்று நான், இன்னொன்று SJ சூர்யா சார் என்கிறார் இயக்குனர் துரை.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது தெரிஞ்சுக்கணும்னா சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.